ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்ததும். அன்றைக்கி வந்து வீட்டில் அம்மனுக்கு வந்து கூழ் வச்சு வந்து படைக்கிறேன். அதுக்கான அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஒரு 3 மணி போல் வந்து கரண்ட்டு போனது. இன்னும் வந்து கரண்ட்டு வரலை. தூக்கமே இல்லைங்க. அதனால் கொஞ்சம் தூங்கியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு காலையிலேயே வந்து வேலையை கடகடன்னு முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்து படுத்தேன். கரண்ட்டு போய் வந்து நம்ம பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திரிச்சு 5:30 மணி போல் தான் வந்து எழுந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து போட்டு வறண்டா மட்டும் வந்து போட்டு விட்டுட்டு கீழே போய் கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று தாங்க வந்து நடக்குது. வெள்ளிக்கிழமை அதுமா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு காலையிலே வந்து எல்லாமே வந்து முடிச்சிடலாம் தான் வந்து நினச்சேன். குளிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணுவோன்னு நினச்சேன். கரண்ட்டு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சதுனால தண்ணி ஜில்லுன்னு இருந்தது. வெந்நீர் வச்சு தான் வந்து குளிக்கணும். அதனால் வந்து காலையிலே குளிக்காமல் தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா நிலவாசல் மட்டும் தொடச்சி விட்டுட்டு வெளியில் வந்து போட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேலைகள் எல்லாமே நேர்த்தி வந்து முடிச்சு வச்சுட்டேன். இது ஒன்று தான் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஒரே சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து பண்ணிக்கலான்ட்டு. இப்படி லேட்டாக எழுந்திரிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை செய்யணுன்னு ரொம்ப லேட் ஆகிடும். ஆனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுற வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் தாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து இட்லி, அப்புறம் ஒரு நாள் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இட்லியும் எங்கள் சாதனா குட்டிக்கு பிடிச்ச கொஸ்தும் தான் வந்து பண்ணியிருந்தேன். நல்லவேளை நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பொடியெலாம் வந்து இடித்து வச்சுட்டேன் அந்த கொஸ்துக்கு. இல்லைன்னா நான் இடிக்காமல் இருந்தேன்னா அப்புறம் இன்றைக்கி சமையல் வந்து பிளான் சேஞ்ச் ஆகிருக்கும். நைட்டு இடித்து வச்சதுனால காலையில் எஞ்சி கடகடன்னு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஸ்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைத்தங்காய் வந்து போட்டு பொரியல் மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வத்தல் பொரிச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோதான். பசங்க டிஃபனே சாப்பிட்டு டிஃபனை எடுத்துகிட்டு போயிடுச்சிங்க. கிச்சன் சமையல் வேலையும் ரொம்ப சிம்பிளுங்கிறனால கடகடன்னு வந்து முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் வேலையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸ்கூலுக்கு வந்து இன்னும் டைம் இருக்கிறதுனால சரி இந்த வேலையை முடிச்சிடுவோமேட்டு இந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். கோலமும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏய் 16 வளையல் இருக்கு. ஒவ்வொரு கலையிலும் எத்தனை வளையல் போடணும்? 8 போடணும். 8 டேபிள். 8 டேபிள் போடணும். 8 ones are 8. 8 2s are 16. கரெக்டா இருக்கு. இந்த கையில போட்டுறலாம். இந்த கையில சோப் போட்டு தான் போடணும். அது உடைஞ்சிட போகுது, பயமா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு இந்த கலர். சரி கொஞ்சமா சேர்க்கா. உன் சிஸ்டர் வந்து கண்ணாடி வச்சுட்டே இது சொன்னால இது வந்து சோப் போட்டு தான் போடும். கண்ணாடி வளையல் கை நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் கடைக்கு வர போகணும். உங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு டைம் வச்சாம சிக்கோட திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர வேலை இருக்கு. வந்து அம்மாவுக்கு வேலை நிறைய இருக்குது. பாட்டு இன்னைக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. கரண்ட் இல்லைங்கிறதுனால பாட்டெல்லாம் கேட்க முடியாது. சாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இன்னைக்கு வந்து
இதெல்லாம் பண்ணணும். வா சாயனா எதிர் போலாம். விளக்கு போய் எடு. மணி பார்த்தீங்கன்னா 8:20. அம்மா வந்து உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஆமாம் 25 அது 5 நிமிஷம் ஸ்லோவாக இருக்குது. அம்மா போயிட்டு உங்களை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வேப்பில் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் போவேன். அப்படி இல்லைன்னா நேராக கடைக்கு போயிட்டு வளையல் ரோஸ் பீட்டு டிஃபன் வாங்க போகல. அம்மா கடைக்கு போயிட்டு படைக்கிறதுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். டிஃபன்ஸ் வாங்குறதுக்கு நான் அந்த கடைக்கு போகல. காலையில் அந்த கடை திறந்துருக்க மாட்டான். அந்தமாரி வாயை வைக்காதான்னு இருக்கேன். ப்ளீஸ்மா நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். அதே மாதிரி ஆனால் வேறு கலரில் எடு. லஞ்ச் எடு. லஞ்சு பேக் தான் அதம்மா ஷார்ட்டாக சொன்னேன் லஞ்சுன்னு போ. அதுமாரி இப்போ தானே சொன்னேன். சரி போ கீழே போ. அம்மா ப்ளவுஸுக்கு சரி அம்மா வந்து இந்த சாரீக்கு தான் வந்து ப்ளவுஸ் எடுக்க போகிறேன் படைக்கிறதுக்கு. இது நியூ இது புது சாரீ தான்டா. அது கட்டவே இல்லை. இதுக்குள்ளே இதுக்கு போய் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வரணும் இந்த கலரில். இதுக்கு நார்மல் ப்ளவுஸ் எடுக்கலாமா இல்லை ஷைனிங்காக இருக்கிறது இந்த இது எடுக்கலாமா? சில்க் காட்டனில் சில்க் காட்டனில் எடுத்துடலாமா? இந்த சாரீ வந்து மணி மாமா ஒரு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க விமலாத்தை. இன்னும் கட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன் ப்ளவுஸு தைக்காமல். இல்லை ப்ளவுஸ் இருக்கு என்ன தெரியலையே, அதை கவனிக்கலையே. இருக்கும் இப்போ வர சாரீக்கு ப்ளவுஸ் இல்லாமலே இருக்க போகுது. இருக்குது ஆனால் இந்த ப்ளவுஸு தைச்சி போட்டால் நல்லா இருக்காதே. நல்லா இருக்குமா அந்த ப்ளவுஸே தைச்சா? எதுக்கு இருக்கட்டும், அந்த கலர் ஒன்று எடுப்போம். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போய் விளக்குலாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகிற வேலைலாம் இருந்தது, போயிட்டு வந்தேன். $120 மீட்ரு. 90 கொடுங்க. இந்த கலர் கடைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி படைக்கிறதுனால படைக்கிற ஐட்டம் எதுவுமே நான் வந்து வாங்கலை. இன்றைக்கி வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இல்லாமல் இருந்தது வாங்கிட்டு வந்தேன். லெமன், குங்குமம், தயிர் பானகத்துக்கு. தயிர் வந்து நீர்மோர் கரைக்கிறதுக்கும் கூழுக்கு கரைக்கிறதுக்கும். வேப்பில் வந்து மாலை கட்டணும். வெளியில் வந்து தோரணத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாவில் பக்கத்து வீட்டில் ரொம்ப ஹைட்டில் இருக்குது, உடைக்க முடியல. அதனால் வெளியில் தோரணம் கட்ட முடியாது. வெறும் வேப்பில் மட்டும் வந்து கொத்தாக வச்சிட போகிறேன் வாசலில், நல்ல வாசலில். மாலை மட்டும் வந்து கட்டணும், அவ்வளோதான். பூ வாங்கினதெல்லாம் கட்டினதெல்லாம் இருக்குது. மாலை கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இன்னும் கரண்ட்டே வரலங்க. மணி 9 எப்படியும் வந்துடும் நினச்சேன் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ள. இன்னமும் கரண்ட்டு வரவே இல்லை. நைட்டு போன மணி 3 மணிக்கு போன கரண்ட்டு இன்னும் வரல. கரண்ட் இல்லாமல் ஒன்றும் வேலையே ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துங்க. கரண்ட்டு வரும்னு பார்த்தா வர மாதிரி வந்து தெரியல. இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதை கையோடவே முடிச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். துணியெலாம் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேப்பிலையை வந்து நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே வந்து பறிச்சிட்டு வந்துருந்தேன். அது வந்து சுவாமி படங்களுக்கு, அம்மன் படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையில் வந்து இது மாலை வந்து கட்டணும். அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன்.
அப்படியே குட்டி குட்டி மாலையாக ஃபோட்டோ சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வேப்பிலை மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கரண்ட் இல்லைங்கிறனால அப்படியே வெளியில் வந்து உட்காந்துட்டு காத்தோட்டமாக வந்து ரிலாக்ஸாக அந்த மாலையை தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாலை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி தான், பூ கட்டுற முறையில் தான் வந்து இது கட்டுறது. மாவிலை தாங்க வந்து கிடைக்கல. அப்படியே வந்து கொத்தா வந்து நிலவாசலில் வந்து வேப்பிலையை வந்து சொருவி விட்டுறலான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்கிறனால அதையும் ஒவ்வொரு கொத்தா வந்து அப்படியே பூ கட்டுற முறையில் கட்டி அப்படியே தோரணம் மாரி வந்து கட்டிட்டு அதையும் கட்டி நிலவாசலில் வந்து கட்டி தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து சுவாமி படங்களுக்கு தான் இந்த மாவிலை மாவிலைனே வருது, வேப்பிலை மாலை வந்து சில்லு டேப் வச்சு வந்து ஒட்டி விட்டுட்டு இருந்தேன். வேப்பிலையில் வந்து அழகாக வந்து மாலை மாரி கட்டி எல்லா அம்மன் படங்களுக்கும் வந்து இந்த செல்லோ டேப்பு வச்சு வந்து பேக் சைடு வந்து ஒட்டி விட்டுட்டேன். இந்த ஒரு வேலையும் வந்து முடிஞ்சிச்சு. பூஜை பாத்திரங்களுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ தாங்க எனக்கு என்னமோ பூஜை ஷெல்ஃப் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த வாட்டி எனக்கு என்னமோ நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த படிக்கட்டு மாரி வந்து அரேஞ்ச் பண்ணி மேலே ஃபுல்லாக வந்து அப்போ அம்மனுக்கு படைக்கிறதுனால அம்மன் ஃபோட்டோவாக வந்து வச்சுருக்கிறேன். அழகாக வேப்பிலை மாலை போட்டு சூப்பராக இருக்காங்க. கீழே ஃபுல்லாக வந்து காஷி அன்னபூர்ணி தாயார், விநாயகர், மற்ற என்னென்ன வந்து சிலைகள் வச்சுருக்கோன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வத்தி பாக்ஸை வச்சு இங்கே வந்து இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துருவேன் மதியம் ஈவினிங் படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு பிரசாதம்லாம் வச்சு படைக்கிறதுக்கு. இப்போ பிரசாதம் வச்சு படைக்கிறதுக்கு கூட தாராளமாக இடம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதேமாரி அரேஞ்ச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குதா, முன்னாடி இருந்தது நல்லா இருக்கா, இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குதான்னு. இதுமாரி தாங்க நான் எதனாவது மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பேன். இப்போ ஃபோட்டோலாம் மாற்றி மாற்றி மாட்டினதுனால இங்கே வந்து நம்ம மாரியம்மன் ஃபோட்டோ வந்து இங்கே மாட்டி விட்டுருப்பேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சதுனால இங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து ஆக்கி வச்சாச்சு. நைட்டே வந்து கூழ் வந்து ஆக்கி வச்சிட்டேன். கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஃப்ரீயாக இருக்குது. கிச்சனுக்கு பாத்திரம் விளக்கி வச்சு தான் எடுத்து வச்சுட்டேன். கரண்ட்டு வந்து இப்போ தாங்க வந்தது. கரண்ட்டு எங்கள் டேங்க்கில் வர தண்ணி இல்லாமல் இருந்ததுனால எங்கே வந்து தண்ணி காலியிடுமென்ட்டு 2 பாத்திரத்தில் மட்டும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இது அப்புறமா பாத்திரம் சேரும்போது இந்த தண்ணி ஊற்றி விளக்கி எடுப்பேன். கிச்சன் வையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமே வந்து ஈவினிங் தான் வந்து வேலைங்க கிச்சனில். ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து எதுவும் செய்யலை. இன்றைக்கி வந்து பிரசாதம்லாம் செய்கிறதுனால வந்து ஈவினிங்கே வந்து பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. பிஸ்கட் இருக்கு, வேணால் பிஸ்கட் வேணால் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இன்றைக்கி கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. பூஜை ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மாவிலை தோரணமாக வந்து கட்டி விட்டுட்டேன். இதுதான் வெளியிலையும் வந்து வேப்பிலை தோரணம் கட்டி விட்டுட்டேன். மாவிலை தான் வந்து கிடைக்கல, அதனால் வெறும் வேப்பிலையில் வச்சே தோரணம் கட்டியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரசாதம் செய்கிறதுலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சக்கரை பொங்கல் ரெசிபி ஒரு 2-3 தடவை கேட்டுட்டாங்க. நான் எப்போ சக்கரை பொங்கல்லாம் வந்து செஞ்சு படைக்கும் போது வச்சு காமிக்கிறேனோ அப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இந்த வாட்டி சக்கரை பொங்கல் செய்கிறதையும் வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். அந்த சக்கரை பொங்கல், துள்ளும் மாவு, பானகம், நீர்மோர் கரைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கூழ் 5 பிரசாதம் வச்சு தான் இன்றைக்கி வந்து படையல் பண்ண போகிறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டு போட்டால் தாங்க கொஞ்சமாவது பளிச்சுன்னு தெரியும் வீடியோ எடுக்க, இல்லைன்னா வந்து தெரியாது. வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் லைட் போட்டிருப்பேன், அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். 11 மணிக்கு மேலே தாங்க கரண்ட்டே வந்ததுமே மோட்டரும் வந்து ஃபில் பண்ணியாச்சு.
இப்போதைக்கு வீடு இந்த நிலமையில தாங்க வந்து இருக்குது. பார்க்க நீட்டாக இருக்கும். ஆனால் பசங்க வந்தால் அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பௌர்ணமி, வரலட்சுமி விரதம். இன்றைக்கி என்னுடைய படையல் அம்மனுக்கு கூழ் வச்சு படைச்சிருந்தேன். அந்த படையல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத நாளைக்கு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்.